வணக்கம் நேயர்களே, ராஜயோகம் டிவி நேயர்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம். நான் உங்க பிரீத்தி சுரேஷ். நம்ம ராஜயோகம் டிவியில் தினம் தினம் புது புது ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கும் ஒரு தகவல் தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த தகவல் சொல்கிறதுக்காக நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான, ரொம்ப பிடித்த ராஜயோகம் புகழ் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் நமக்காக காத்துட்ருக்காரு. அவரை நிகழ்ச்சிக்குள்ளே வரவேற்றுடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சில பேருக்கு என்ன நடந்தாலும் வீடு தேடி வில்லங்க வந்து சேரும். அவங்க பாட்டு அமைதியாக சிவனேன்னு அவங்க வேலை பார்ப்பாங்க. ஆனால் திடீர்னு அவங்க பார்க்கிங்கில் யாராவது கார் விடுறது, இல்லை அவங்க வீட்டு நாய்க்குட்டியை யாராவது ஹார்ம் பண்ணுறது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை, கடன் பிரச்சனையோ கடன்காரங்க வந்து பேசுகிறதோ, நம்மளோட வீடு தேடி வர வில்லங்கத்தை எப்படி அவாய்ட் பண்ணுறது? பொதுவாகவே ஒருவருடைய ஜாதகமாக இல்லாமல் இருந்துன்னு வைங்களே, அவருடைய வாழ்க்கையில் அவர் பேசக்கூடிய அன்பு பேச்சுக்கள் கூட வம்பு வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொண்டு வரும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். அதாவது நமக்கு நேரம் நல்லா இருந்துன்னு வைங்களே, நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் நமக்கு சாதகமாக இருக்கும். நமக்கு நேரம் சரியில்லாமல் இருந்ததுன்னா நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை நல்ல வார்த்தையாக இருந்தால் கூட அது அடுத்தவர்களுக்கு தொல்லை தரும் வார்த்தையாக மாறிடும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். நம்ம ஆறுதல் சொல்லுவோம், அல்லது ஆலோசனை சொல்லுவோம், ஒரு நல்லது சொல்லுவோம், அது கூட தேவையில்லாமல் உங்களுக்கு வம்பா வருது இல்லையா? நிறைய பேர் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. நமக்கு தெரிஞ்சவங்க அக்கம் பக்கத்தில் தேவையில்லாத விஷயங்கள் வந்துட்டு இருக்கும். சில பேர் தன்னுடைய வீட்டில் தான் உண்டு, தன்னுடைய வேலை உண்டு அப்படின்னு இருக்கிற உத்தியோகம் பார்க்குறதுக்கே நேரம் இல்லாமல் அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் பக்கத்து வீட்டில் பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் கோபம். இவர் ஒரு வாகனம் வாங்கினா கோபம், இவங்க நல்ல சேலை நல்ல துணிமணி கொடுத்தனா கோபம், இவங்க சாதாரணமாக ஒரு வாகனம் வாங்கினா அப்படிங்கிறத விட ஒரு ஜீவராசி வாங்கினா கோபம், அல்லது ஒரு சின்ன சின்ன கோலம் போட்டாலே கோபம் வந்துட்டு இருக்கக்கூடிய சூழல் நிறைய இடத்துல இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத உண்மை. இந்த மாதிரி தேவையில்லாத கோபம், தேவையில்லாத பாவம், தேவையில்லாத ஒரு சாபம் விடக்கூடிய அமைப்புக்கு சண்டை சச்சரவுகள் எதனால் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமுதாயத்தில் நாம் நல்ல முறையில் நடந்துக்கிட்டோம்னா நாம் நடக்கிறத பொறுத்து தான் நமக்கு எல்லாமே நடக்கும்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படிங்கிறதுக்கு மேலே பொதுவாகவே உங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் பகவானும் சனி பகவானும் சேர்ந்து ருண ரோக சத்துரு ஸ்தானத்தை பார்த்தது அப்படின்னா தேவையில்லாத எதிர்ப்புகள் தானாகவே வரும் அப்படிங்கிறது உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது. எதிர்ப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட இடத்துல எதிர்ப்பு இருந்தால் பரவாயில்ல. அதாவது அண்ணன் தம்பிக்குள்ளே, அல்லது அம்மா அப்பாவுக்குள்ளே, அல்லது பெத்த மகன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பெற்றவங்களுக்குள்ள, பிள்ளைகளுக்குள்ள, அடுத்த வீட்டில், அல்லது சொந்த பந்தங்களுக்குள்ள, இந்த மாதிரி வந்தால் பரவாயில்ல. கட்டிய கணவன், அதாவது தொட்டு தாலி கட்டிய மனைவி கணவனுக்கு கூட தேவையில்லாத சண்டை சச்சரவு வரக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அமைப்பை பார்த்திங்கன்னா, இவங்க ஜாதகத்தில் 6ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் சனி பகவான் சேர்ந்திருந்தாலோ, அல்லது ருண ரோக சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தை செவ்வாய் சனி சேர்ந்து பார்த்தாலோ அந்த இடத்துக்கு தீது அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருக்குது. அதனால் தேவையில்லாத பிரச்சனை வருது அப்படிங்கிறத உண்மை. சில பேர் பார்த்திங்கன்னா காதல் பண்ணும்போது ஒத்துமையாக இருப்பாங்க. கல்யாணம் பண்ணினதுக்கப்புறம் ஒரு மாதம் கூட ஒத்துமையாக இருக்க முடியாமல் தொட்டதுக்கெல்லாம் சண்டை கட்டக்கூடிய சூழல் இருந்துக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறத உண்மை. ஒரு பையனை, ஒரு பிள்ளையை மற்றவங்களுக்கு பிடிக்காமல் போகிறது தவறு கிடையாது. ஆனால் பெற்றவங்களுக்கே பிடிக்காமல் போகுது இல்லையா? அதுதான் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயமா வந்துட்டுருக்கோம். அந்த மாதிரி பெற்றவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் பிடிக்காமல் போவதற்கு காரணம் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தை இந்த மாதிரியான ஆரோக்கிய ஸ்தானம், அல்லது 6ஆம் இடம், அல்லது பாக்கிய ஸ்தானம், இந்த மாதிரியான விஷயங்களை கணிக்கும் பொழுது அல்லது கவனிக்கும் பொழுது எந்தெந்த மாதிரியான வில்லங்கம் அப்படிங்கிறது, எந்த பக்கம் பார்த்தாலும் சண்டை சச்சரவு, எந்த பக்கம் பார்த்தாலும் வம்பு வழக்கு அப்படின்னா இந்த உலகத்தில் வாழவே முடியாது இல்லையா? தனக்கு ஒரு இடத்துல பிரச்சனை வருது அப்படிங்கிறதுக்காக இன்னொருவரை தேடி போகிறோம் இல்லையா? ஆறுதல் சொல்கிறதுக்காகவோ ஒரு பஞ்சாயத்து கேட்கறதுக்காக ஒருத்தர் போனோம்னு வைங்களே, அவர் இதை விட மோசமாக வந்துட்டு இருப்பார். நினைப்போம் இல்லையா? கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே 2 கொடுமை ஆடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இவங்களே பாதிக்கப்பட்டு அவமானப்பட்டு ஒருத்தர் தஞ்சமடைய போகும்பொழுது அவர் இதை விட கொடுமைக்காரராக இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையே வேண்டாம், சாமி இருக்குதா இல்லையா, சாமிக்கு கண்ணு தெரியுதா இல்லையா, நல்லவங்கள்லாம் இவ்வளோ கஷ்டப்படுறோம், கெட்டவங்கள்லாம் நல்லா இருக்கிறாங்கிற ஒரு வெதும்பிய ஒரு விரக்தியான வார்த்தை யாராக இருந்தாலும் வரும் அப்படிங்கிறத உண்மை. ஆக அந்த மாதிரியான தருணங்களில் இந்த மாதிரியான விஷயத்தை வென்று வருவதற்கு அல்லது நின்று சாதிப்பதற்கு எந்த தெய்வம் வழிபாடு, எந்த மாதிரியான வழிமுறைகளை நீங்கள் கையாளணுங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பொதுவாக சமூகம் சொல்லும் இல்லையா, பொறுமையாக இரு நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குது இல்லையா? அந்த காலத்தில் அந்த பொறுமை அப்படிங்கிற விஷயத்தை அருமையாக கையாண்ட மகான்களில் புத்தரும் ஒருத்தர் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரியும். அந்த புத்தருக்கு கூட 3 முறை கன்னத்தில் அடிச்சோம்னா கோபம் வரும் அப்படிங்கிறது இயல்பான விஷயம். ஆக அந்த பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு அப்படிங்கிற எல்லையை வகுக்கக்கூடிய பாக்கியம் இந்த ஜாதகத்துக்கு இருக்குது அப்படிங்கிறத உண்மை.
எவ்வளவு பொறுமையாக இருந்தாலும் தேடி தேடி வில்லங்கம் வரும் பொழுது, எவ்வளவு தான் ஒதுங்கி போனாலும் தேடி தேடி வில்லங்கம் வரும் பொழுது, எந்த ஒரு தவறும் செய்யாமல் இருக்கும் பொழுது தேவையில்லாமல் பாதிப்பு, தேவையில்லாத பஞ்சாயத்து, தேவையில்லாத சிறைவாசம் அப்படிங்கிற விஷயம் வரும் பொழுது இந்த உலகத்தில் நல்லதுக்கு காலம் இல்லையா அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு விரக்தி எல்லோருக்குமே வரும் அப்படிங்கிறத உண்மை. ஒருவர் கஷ்டப்படும் பொழுது, ஒருவர் அவமானப்படும் பொழுது, ஒருவருக்கு துன்பம் வரும் பொழுது பல பேர் ஆறுதல் சொல்லுவாங்க. எதனால்? அதாவது நீ இப்படி இருக்கலாம், இல்லை அப்படி இருக்கலாம், நீ இப்படி இருந்திருக்கலாம், அல்லது அப்படி இருந்திருக்கலாம்னு சொல்லலாம். ஆனால் எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு தொந்தரவு வருது இல்லையா? அந்த தொந்தரவு, அந்த அவமானங்களில் பாதுகாக்கப்படக்கூடிய அம்சம் அப்படிங்கிறது இந்த ஆன்மீகத்தால் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது உண்மை. அந்த ஆன்மீகத்தை கூட எந்த மாதிரியான ஆன்மீகம், எந்த மாதிரியான வழிபாடு, எந்த மாதிரியான அர்ச்சனை அப்படிங்கிற விஷயத்தை சொல்லக்கூடிய தகுதி உங்களுடைய ஜாதகத்தில் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. ஆக பொறுமையாக இருங்க, கொஞ்சம் அருமையாக வாழலாம். அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்கும் போக வேண்டாம், எந்த ஒரு வம்புக்கும் போக வேண்டாம்னு இருந்தால் கூட அவர்களுக்கு வம்பு வழக்கு வருவதற்கு இந்த மாதிரியான ஜாதகம் ஒரு காரணமாக இருக்கும். நான் திரும்ப திரும்ப சொல்கிறது, உலகத்தில் எல்லா விதமான மதங்களும், அதாவது உலகத்தில் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் ஒவ்வொரு விதமான வழிமுறைகளையும் வாழ்வதற்கு சொல்லியிருக்குது. இத்தனை இருந்து கூட எல்லா மதத்திலையும் சண்டை வருது, சச்சரவு வருது, பிரச்சனை வருது, கஷ்டம் வருது அப்படிங்கிறது உண்மை. அதனால் நான் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, எந்த மதத்தை நான் சார்ந்து பேசலை. பொதுவாகவே நீங்கள் யாராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைக்காக கவலைப்படலாம். ஆனால் எந்த ஒரு பிரச்சனைக்கும் பயப்படக்கூடாதுங்கிற ஒரு மனோதைரியத்தை நீங்கள் வளர்த்துக்கிறது நல்லது. சூப்பர் சார். ஸோ வீடு தேடி வில்லங்கம் வரும்போது நம்ம வாழ்க்கையில் எப்படி நம்ம இருக்கணுன்ற கேள்விக்கான தெளிவான விளக்கம் கிடைச்சது. ஸோ இந்த கேள்விக்கான பதில் மக்களை சென்று அடைஞ்சிருக்கோம், அவங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும்னு நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். நன்றி. என்ன நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். ஸோ இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்க உங்களில் பல பேருக்கு உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்க்கணுன்ற ஆசை இருக்கும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் கீழே டிஸ்பிளேல வர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் சாரை நேரில் பார்க்கலாம். அந்த நம்பர் அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டும்தான், அதாவது முன்பதிவு செய்கிறதுக்கு மட்டும்தான் அந்த நம்பரை நீங்கள் பயன்படுத்த முடியும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம ராஜயோகம் டிவியில் பார்த்தீங்கன்னா புத்தம் புது ஆன்மீக தகவல்கள், மாத பலன்கள், தின பலன்கள், பல விஷயங்கள் உடனுக்குடன் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என்ன போன்ற விஷயங்கள் தாண்டி ஒவ்வொரு நாளும் நீங்கள் வழிபாட வேண்டிய தெய்வம் என்ன போன்ற எல்லா தகவல்களும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலும் இல்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம்.